Hi students, Electrostatics chapter 1 electric charges and field. ஸோ அந்த சாப்டரில் இந்த கூலும்ஸ் லா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரூல். பிகாஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் மேஜர் பார்ட்டு இந்த கூலும்ஸ் லா தான். கூலும்ஸ் லா பொறுத்த வரையும் 1785 ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட் கூலும்ஸ் வந்து ஸ்டாட்டிக் சார்ஜில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறார். ஆக்சுவலாக இது ஒரு சார்ஜோட நேச்சர் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ அந்த நேச்சரை பொறுத்து அந்த ரெண்டு சார்ஜ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் ஃபோர்ஸோ ஆர் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸோ. ஸோ அந்த கான்செப்டை டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை மேஜராக எடுத்து ஃபோர்ஸ், சார்ஜ், டிஸ்டன்ஸ் இந்த மூணு குவான்டிட்டியை வச்சு ஒரு ஸ்மால் சார்ஜ்டு ஸ்பியரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபோர்ஸை தான் இவர் கிளியராக கண்டுபிடிக்கிறார் ஆக்சுவலாக. ஸோ இவரோட ரிசர்ச் ஒர்க்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ஒரு சார்ஜ் ஸ்டாட்டிக் மோடில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், இட்ஸ் கால்டு ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இதை கூலும்ஸ் கண்டுபிடிச்சதுனால இஸ் நத்திங் பட் கூலும் ஃபோர்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கூலும்ஸ் லா அப்படிங்கிறது லா ஆஃப் கிராவிடேஷன், அதாவது நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷனோட ஒரு மாடிஃபைடு பார்ட்டு தான் ஆக்சுவலாக. பிகாஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் பொறுத்த வரையும் ரெண்டு டிஃப்ரெண்ட் மாசஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் ஸ்க்ரீனில் உங்களுக்கு இப்போ சன்னு நம்ம ஒரு மாதம் எடுத்திருக்கோம், தென் அதே மாதிரி எர்த்தை அனதர் மாதம் நம்ம எடுத்திருக்கோம். இதில் சன் அப்படிங்கிறது சோர்ஸ் மாஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அண்ட் எர்த்தை டெஸ்ட்டு மாஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு மாசஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் F1 அண்ட் F2 அது எய்தர் அட்ராக்ஷனோ ஆர் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸோ. ஸோ அந்த ஃபோர்ஸை இந்த நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன் கான்செப்ட் படி ஃபோர்ஸ் ப்ரொப்போர்ஷனாலிட்டி டு மாஸ் அப்படிங்கிற நியூட்டனோட பேசிக் ரூல் படி F is equal to G into M1 M2 by R². அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளானட்டோட மாஸை வச்சு அதுக்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸை வச்சு அண்ட் ப்ரொப்போர்ஷனலை ரிமூவ் பண்ணி கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபோர்ஸை கண்டுபிடிச்சோம். ஸோ இதே கான்செப்டை இப்போ கூலும்ஸ் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் எடுத்துக்கிறாரு. ஒன்று சோர்ஸ் சார்ஜ், அதர் ஒன் இஸ் டெஸ்ட் சார்ஜ். ஸோ கான்செப்ட் படி Q1 அண்டு Q2. ஸோ சோர்ஸ் சார்ஜ் Q1 அண்டு டெஸ்ட் சார்ஜ் Q2. இந்த ரெண்டு சார்ஜஸும் ஆர் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அக்கார்டிங் டு த கூலும்ஸ் லா த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் வந்து எய்தர் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் டூ சார்ஜ்டு பாடிஸ், ஸோ Q1 அண்ட் Q2. பட் ஆனால் இந்த ஃபோர்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு கான்செப்ட் படி டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனாலிட்டி டு த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ், டூ பாயிண்ட் சார்ஜஸ், அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனாலிட்டி டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அப்போ இந்த லாஜிக்கை வச்சு நியூட்டனோட பேசிக் ரூல் வந்து ஃபோர்ஸ் ப்ரொப்போர்ஷனாலிட்டி டு மாஸ். ஸோ அந்த லாஜிக் வச்சு நம்ம ஃபோர்ஸ் ப்ரொப்போர்ஷனாலிட்டி டு சார்ஜ் அப்படிங்கிற கூலும்ஸோட ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்ம வந்துடலாம், ஸ்டெப் நம்பர் 1. ஸோ Q1 அண்ட் Q2. ஸோ அண்ட் செகண்ட் ஸ்டெப் ஃபோர்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனாலிட்டி டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அப்போது 1 டிவைடட் பை R². இந்த ஃபோர்ஸும் இந்த R² இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷ்னல். ஸோ இந்த ரெண்டு மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை தான் நம்ம கூலும்ஸ் லாவாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபோர்ஸ் ப்ரொப்போர்ஷ்னாலிட்டி Q1 Q2 டிவைடட் பை R². ஸோ இது வந்து கூலும்ஸோட மேத்தமெட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த ரூலில் இந்த ப்ரொப்போர்ஷனலை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கான்ஸ்டண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட். ஸோ அதை நம்ம K அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலாக. ஸோ அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சார்ஜை சுற்றி இருக்குது பார்த்தீங்களா ஒரு பார்ட், எ ஸ்பேஸ் அரவுண்டு த சார்ஜ் இஸ் கால்டு ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஒவ்வொரு சார்ஜஸ் ப்ளஸ் மீன்ஸ் ரிப்பல்ஷன், ப்ளஸ் மைனஸ் மீன்ஸ் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுது. அந்த சார்ஜோட போலாரிட்டியை வச்சு அது அட்ராக்ஷன் ஃபோர்ஸோ ரிப்பல்ஷன் ஃபோர்ஸோ இருக்கலாம். ஆனால் ஒரு சார்ஜை சுற்றி இருக்கக்கூடிய பார்ட்டை தான் நம்ம ஃபீல்டுன்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக. ஸோ அப்போ அந்த ஃபீல்டு அண்டு சார்ஜ் கான்ஸ்டன்ட்டுக்கான வேல்யூ K ஈக்குவல் டு 9 × 10⁹ நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. பட் ஆனால் இந்த வேல்யூவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? ஸோ இதோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர். ஸோ அப்போ கேக்கான ஈக்குவலண்ட் எக்ஸ்ப்ரெஷன் 1 டிவைடட் பை 4πε0. இந்த எப்சிலான் நாட்டுக்கு
முன்னாடி இந்த எக்ஸ்ப்ரெஷனில் நம்ம 1/4 பை த எப்சிலான் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் எப்சிலான் பெர்மிட்டிவிட்டி, ஸோ அதுக்கான ஈக்குவலண்ட் எக்ஸ்ப்ரெஷன் எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் ஆக்சுவலாக. பட் இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது ஆக்சுவலாக. அந்த சார்ஜை சுற்றி இருக்கக்கூடிய இது ரெண்டையும் பேஸாக வச்சு தான் அந்த ஸ்டாட்டிக் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோர்ஸை இந்த கூலும்ஸ்லாம் டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ அப்போ ஒரு சார்ஜை சுற்றி இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து அந்த சார்ஜுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ தான் அது ஸ்ட்ராங்கான ஃபீல்டை க்ரியேட் பண்ணி ஒரு ஃபோர்ஸை பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த சார்ஜ் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பார்ட் ஒரு வேக்கமாக இருக்கணும். ஸோ அதுதான் அந்த சார்ஜுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான நேச்சராக இருக்கும். ஸோ அதனால் எ ஸ்பேஸ் அரவுண்ட் த சார்ஜ் இஸ் கால்டு வேக்கம். ஸோ அதனால் வேக்கம் கான்ஸ்டண்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இது வேக்கம் கான்ஸ்டன்ட். அண்ட் கே அப்படிங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் ஆர் கூலும் கான்ஸ்டன்ட். ஸோ எப்சிலான் ஆர் 1 ஆகிட்டதுனால ஓகேயா, இதோட வேல்யூ 1 ஆகிட்டதுனால எப்சிலான் நாட்டாக மாறுது. அப்போ எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட். ஸோ இதுதான் பெர்மிட்டிவிட்டியோட ஈக்குவலன்ஸ். ஸோ பட் எப்சிலான் நாட்டுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால அதோட வேல்யூ 8.854 into 10⁻⁻12 வந்து அதோட வேல்யூவாக நம்ம எடுத்துக்கிறோம். இதோட யூனிட் வந்து கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/4 பை வந்து 3.14 எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த கேக்கான ஈக்குவலன்ஸ் கிடச்சிருது. ஸோ இதான் 9 × 10⁻9 அப்படிங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபைனலாக F is equal to K. ஸோ அதுக்கான வேல்யூ 9 × 10⁻9 Q1 Q2 ஒரு சோர்ஸ் சார்ஜ், ஒரு டெஸ்ட் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் டியூ டு சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம கூலும்ஸோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷனாக நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். இந்த 9 × 10⁻9 வேல்யூவை நம்ம இப்படி கூட எழுதலாம். 1/4 பை எப்சிலான் நாட் Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபைனல் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன். கூலும்ஸோட ஃபார்முலாங்கிறது ஸ்டாட்டிக் மோடில் இருக்க சார்ஜ் ஒரு ஃபீல்டோட ப்ராசஸ் வழியாக அது க்ரியேட் பண்ணி அனுப்பக்கூடிய அந்த ஃபோர்ஸ், ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு கூலும் ஃபோர்ஸ். அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்கக்கூடிய மெயின் ரூல் கூலும்ஸ் ரூல். அதோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.